ஹாய் எவ்ரிவன், நான் பிரபாகர். இன்னைக்கு நம்ம கடைக்கு ரெட்மி 10 5G மைக் ஒர்க் ஆகலன்னு சொல்லி வந்திருக்கு. இதில் 2-3 கடைக்கு போயிட்டு வந்திருக்கு, அப்பயும் மைக் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபால்ட் என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இதில் அப்படி என்ன ஃபால்ட்டுங்கிறத இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க. மைக் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், மைக் சுத்தமாகவே ஒர்க் ஆகலை. இப்போ வேல்யூ செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் போர்னியோ அண்ட் ஜென்ஜின்ஜாங்கிற 2 ஸ்கீமெட்டிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு எங்கேருந்து லைன் வருதுன்னு சொல்லி நம்ம போர்னியோட இப்போ செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 1 2 3 4 5 6 அண்ட் 7 தான் வந்துட்டு இப்போ மைக்குக்கான லைனு. ரெட்மி 10 5Gன்னு எழுதிருக்கு பாருங்க. இப்போ இதில் வருதான்னு செக் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 6ம் வரல, 7ம் வரல. மல்டிமீட்டரும் ஒர்க் ஆகுது. இப்போ இது எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம் அந்த லைனு. ஜின்ஜின்ஜாவில் வந்துட்டு ரெட்மி 10னா ரெட்மி 10ன்னு போட்டிருக்க மாட்டாங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. போர்டில் வந்து நேம் எழுதியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா L19 எழுதியிருக்குங்களா, அதே நம்பரை வந்துட்டு ஜின்ஜின்ஜாவில் டைப் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். L19 MBன்னு எழுதியிருக்கு. ஜின்ஜின்ஜாவில் சர்ச் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே வழி. ஏன்னா சைனாவில் என்ன மாடலோ அதான் போட்டிருப்பாங்க. சைனாவில் வந்து ரெட்மி 10ங்கிறது வேற மாடலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்மி நோட் 11Eன்னு இருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ 1 2 3 4 5 6 6 எங்கே போகுது? கரெக்டாக இந்த கெப்பாசிட்டருக்கு போகுது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் லைன் வருதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கெப்பாசிட்டரில் லைன் வருது. இப்போ இன்னொரு லைன் வருதான்னு செக் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்த லைன் 7th லைன் நம்ம கொடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு அவுட்டில் வந்து ஒரு பின்னோட் மாதிரி ஒரு லைன் வந்து வருது. இது வந்து வருதான்னு இப்போ செக் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வருது. அப்போ நடுவில் தான் போர்டு எங்கேயோ கட் ஆயிருக்கு. இப்போ ஜின்ஜின்ஜா வந்து இதுதான் நமக்கு யூஸ் ஆக போகுது. ஜின்ஜின்ஜாவை யூஸ் பண்ணி நம்ம லைன் எது வழியாக போகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த லைன் வந்து இங்கே போகுது. இங்கே போய் இப்போ லேயர் 2 கிளிக் பண்ணி பார்ப்போம். லேயர் 3 பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி இப்படி போகுது. போய் லேயர் 4ல் இங்கே வரைக்கும் வருது. இங்கே இருக்க அந்த பாயிண்ட்டு இங்கே வந்து போகுது. அதுக்கப்புறம் லேயர் 5 கொடுத்து பார்ப்போம். இது வழியும் வந்து போகுது. இப்போ போர்டை பார்த்தீங்கன்னா போர்டை காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டாக ஸ்க்ரூக்காண்டி யாரோ ஸ்க்ரூ கழட்டாமல் கழட்டியிருக்காங்க. இந்த இடத்துல போர்டு கரெக்டாக உடஞ்சிருக்கு. இதனால தான் மைக் வந்து ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. லைனை வந்து அப்படியே சுற்றிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க மைக்குக்கு. அதனால போர்டு எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு கண்ணால் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து டக்குன்னு பார்த்ததுனால சரி ஓகே இதில் தான் கட் ஆயிருக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து ஜம்பர் அடித்து இதை ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லேயரை வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி தான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆறு நீங்கள் டைரெக்டாக மேலேருந்து கீழே இந்த கனெக்டர் வரைக்கும் ஜம்பர் அடித்து கூட ரெடி பண்ணலாம். அது உங்கள் விஷ் தான். நான் இப்போ மைக்ரோ ஜம்பர் அடித்து ரெடி பண்ண போகிறேன். ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு எப்பவுமே ஒரு புது பிளேடே யூஸ் பண்ணி பழகுங்க. முன்னாடி ஸ்க்ராட்ச் பண்ணி உங்களுக்கு பழக்கலைன்னா ஒரு பழைய போர்டை எடுத்து நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒர்க்கிங் போல் டைரெக்டாக ட்ரை பண்ணாதீங்க. ஸ்க்ராட்ச் பண்ணி மைக்ரோ ஜம்பரிங் அடிக்கிற ப்ராசஸே கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கிறதுனால நான் அதை கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபோனில் மாட்டி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஹலோ 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 பார்த்தீங்கன்னா தெரியும், ஒர்க் ஆகுது. ஹலோ 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 ஹலோ